ஸ்ரீ பைரவி ஜோதிடம். நாமக்கல் ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு கரசை கரணம். கரணநாதன் சந்திர பகவான். மிருகம் யானை. கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் ஞாபக சக்தி அதிகமுள்ளவர்கள், ரகசியம் காப்பவர்கள், அரசியல் பெரிய மனிதர்களை கரசை கரண நாளில் சந்திக்கலாம். காரியம் வெற்றியாகும். அவமானமும் உண்டு. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் பாச முட்டாள்கள். சுயநலம் உண்டு, பொதுநலமும் உண்டு. இக்கரணத்தில் பிறந்தவர்கள் முன்னோர்கள். கடல் கடந்து சென்று புகழ்பெற்ற நீர்நிலைகளில் பிறந்து வாழ்ந்தவர்கள். பூமி, வீடு பிரச்சனைகள் இருக்கும். காலம் கடந்து ஞானம் வரும். வாக்குவாதம் செய்பவர்கள், சண்டையிடும் குணமுள்ளவர்கள். குடும்பத்தில் வம்பு வழக்கு இருக்கும். சிலருக்கு திருமண முறிவு, விவாகரத்து என முடியும். விநாயகர் வழிபாடு நன்மையை தரும். பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரரை வணங்குவது நல்லது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்க்கு சுவாதி நட்சத்திரம், கரசை கரணம் இணைந்த நாளில் தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். யானையின் வால்முடியை எடுத்து மோதிரமாக அணிந்து கொள்ளலாம். தம்பதிகள் குருவாயூர் சென்று யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் மன ஒற்றுமை அதிகமாகும். கரசை கரணம் வரும் நாளில் யானைக்கு உணவளிக்கலாம். கரும்பு, களி, வெல்லம், வாழைப்பழம் உணவுகளை யானைக்கு தரலாம். யானை பாகனுக்கு அன்னம், நீர், ஆடை தானம் செய்யலாம். தாயாரை அன்புடன் பராமரிப்பதும் வேண்டிய உதவிகள் செய்வதும் நல்லது. யானை வாகனத்துடன் இருக்கும். விநாயக பெருமானை வணங்குவது தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை தரும். தேவதை பூமாதேவி, வாஸ்து புருஷனையும் வணங்கலாம். கிரகம் சந்திர பகவான். மலர் செம்பருத்திப்பூ. தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். ஆகாரம் பால், உப்பு தானம் தரலாம். ஆபரணம் மாணிக்கம். வஸ்திரம் கருப்பு நிற ஆடைகள். பூசும் பொருள் காசுக்கட்டி. தூபம் நீல குன்றிமணி. பாத்திரம் ஈய பாத்திரம். ராசி தனுசு ராசி. கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவர்கள். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். புத்திசாலிகள். குரு பக்தி உடையவர்கள். கோபம் அதிகம் இருக்கும். வஞ்சம் தீர்க்கும் எண்ணம் இருக்கும். கோபம் குறைவதற்கு இசை, இலக்கியம் கேட்பது நல்லது. இவர்களின் பலம் இவர்களே அறிய மாட்டார்கள். கரசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை வெற்றி தரும். எதையும் ஆராய்ந்து அறியும் குணமுள்ளவர்கள். தாய்மை பண்பு, தாராள மனம் இருக்கும். மகப்பேறு மருத்துவராக பணிபுரிந்தால் பேரும் புகழும் கிடைக்கும். மன திருப்தி இல்லாதவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை தானம் தருவது நல்லது. பழமையான சிவன் கோயிலில் உள்ள விநாயகருக்கு கரசை கரண நாளில் திங்கள் கிழமை 2 தீபமேற்றி வழிபட வேண்டும். தாயார் வயதில் உள்ள முதியோர்களுக்கு கரசை கரணம் திங்கள் கிழமையில் உணவு, நீர், ஆடை தானம் தரலாம். சந்திரன் நீச்சம் பெற்று நின்றால் கரசை கரணம் ஜாதகத்தில் திங்கள் கிழமை காலை சந்திர ஹோரையில் பச்சரிசி அல்லது நெல் அல்லது அரிசி வாங்கி வரவும். எறும்புகளுக்கு அரிசி மாவை உணவாக அளிக்கலாம். மனக்குழப்பம் நீங்கும். நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம், ரசாயன உற்பத்தி, மருத்துவம், மருந்து விற்பனை போன்ற தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கர்ணநாதன் 6, 8, 12 நின்றாலும் கெடுபலனை குறைத்து தருவார். அதிகம் பேசக்கூடியவர்கள். எதையும் திட்டமிட்டு செய்பவர். பகைவர்களை வெல்பவர்கள். கற்பனை திறமை உள்ளவர்கள். ஓவியம், சிற்பம், கவிதை, நாடகம், நடனம், கலைத்துறையில் சாதிப்பவர்கள். பொதுநலவாதிகள். அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்பவர்கள். தானம் தரும் சிந்தனை உள்ளவர்கள். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிகம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்கள்.
நேர்மையான குணமுள்ளவர்கள் தேங்காய் சாதம் தானம் தரலாம். லக்கணத்தில் சந்திரன் நின்றால் குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்ல சிந்தனை, ஆரோக்கியம், மன தெளிவு கிடைக்கும். 2இல் சந்திரன் நின்றால் அழகு, முகப்பொலிவு, கவர்ச்சியான கண்கள், தோற்றம் இருக்கும். இடது கண் சந்திரனுக்கு உரியது. எனவே கண்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பச்சரிசி சாதம், பலகாரம், இனிப்பு வகைகளை உண்ணலாம், தானம் தரலாம். 3இல் சந்திரன் நின்றால் சிறுதூர பயணங்கள் செல்வது நல்லது. பயணங்களின் போது அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்பது மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இளைய சகோதரனுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இளைய சகோதரனுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. 4இல் சந்திரன் தாயார், தாய் வழி உறவுகளிடம் அன்புடன் பேசவும், உணவு, நீர், ஆடைகள் அளித்து ஆசீர்வாதம் வாங்கலாம். இதனால் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் அமையும். சுகவாசியாக வாழ்வீர்கள். 5இல் சந்திரன் என்றால் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரவும். நந்தியாவட்டை செடிகளை வீட்டில் வளர்க்கலாம். மற்றவர்களுக்கு நந்தியாவட்டை செடிகளை வளர்ப்பதற்கு தானம் தரலாம். சந்திரன் பலமாயின் பணவரவு சிறப்பு, நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அதிர்ஷ்டம், அறிவாற்றல் அதிகம் இருக்கும். பெண் குழந்தை பிறக்கும். 6இல் சந்திரன் நின்றால் கரசை கரண நாளில் பசுமாட்டிற்கு உணவளித்து காலை தொட்டு கும்பிடவும். இளம் வயதில் மகிழ்ச்சியில்லா வாழ்க்கை அமையும். சந்திரன் கெட்டால் பகைவர்க்கு அஞ்சி நடப்பார். விரோதிகளை ஜாதகரை உருவாக்குவார். 7இல் சந்திரன் நின்றால் கரசை கரண நாளில் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வரலாம். திடீர் பணவரவு வரும். சிற்றின்ப சுகம் விரும்பி தம்பதிகள் ஒற்றுமை பலமாகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் கூட்டு தொழில் பார்ட்னருடன் கோவிலுக்கு சென்று வருவது நட்பு வளரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 8இல் சந்திரன் நின்றால் வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி சேமித்து வைப்பது நல்லது. சந்திரனுக்கு முத்து நகைகளை அணிவது நல்லது. எளிதில் உணர்ச்சி வசப்படுவார். மனரீதியான மனக்குழப்பம் வந்து போகும். 9இல் சந்திரன் நின்றால் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறப்பு. ஜோதிடம் வரும் பெண் குருமார்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவிகள் செய்யலாம். தந்தை வயதில் உள்ளவர்களுக்கு உணவு, நீர், உடைகளை தானம் தந்து ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. உறவினர் உதவிகள் கிடைக்கும். தாயின் அன்பு கிடைக்கும். நல்ல பாக்கியம், புத்திர பாக்கியம் அமையும். செல்வ நிலை சிறப்பு. இசையில் ஈடுபாடு, நடனம், நாடகம் மீது விருப்பம் இருக்கும். 10இல் சந்திரன் நின்றால் நிராதரவாய் இறந்து போன கரும காரியங்களுக்கு பண உதவி, பொருளுதவி செய்யலாம். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களிடம் நட்பாக பழகலாம். மதப்பற்று, ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் உங்கள் தொழில் முயற்சி முன்னேற்றம் தரும், வளர்ச்சி அடையும். எதிரிகளை வெல்வீர்கள். அரசு வேலையில் உள்ளவர்களிடம் நட்புடன் பழகலாம். மாமியாருக்கு உணவு, நீர், உடைகள் அளித்து அன்புடன் பராமரிக்கலாம். 11இல் சந்திரன் நின்றால் மூத்த சகோதரனுக்கு உதவிகள் செய்யலாம். மூத்த சகோதரரின் குடும்பத்திற்கு, குழந்தைகளுக்கு தேவைப்படும் உதவிகள் செய்யலாம். பொழுதுபோக்கு சுற்றுலாக்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவது நல்லது. பேராசை கூடாது. நியாயமான ஆசைகளை தள்ளி போடாமல் உடனே செய்துவிடுங்கள். வேலையாட்கள் மூலம் லாபம் சம்பாதிப்பார். வெளிநாட்டு பயணம் ஆர்வம் இருக்கும். நல்ல பெயர் புகழ், செல்வ வளம் சேரும். 12இல் சந்திரன் நின்றால் தூங்குவதற்கு முன் குளித்து சுத்தமாக இரவு தூங்க செல்வது நல்லது. படுக்கும் இடத்தில் குடிநீர் வைத்திருப்பது நல்லது. உங்கள் பாதங்களை சுத்தமாக வைத்து கொள்ளவும். பாத வலி வரும். கண் பிரச்சனை அதிகமாகும். அறிவாற்றல் குறைவு. குறுகிய மனப்பான்மை உடையவர்கள். மன உளைச்சல் அதிகம் இருக்கும். செலவாளி. திங்கள்கிழமை வரும் பிரதோஷ நாளில் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பால், இளநீர்,
தேன், அபிஷேக பொருட்களை வாங்கி கோவிலுக்கு தரலாம். தினமும் காலையில் தாயாரின் கால்களை தொட்டு வணங்கி வருவது நல்லது. முடிந்த அளவு அன்னதானம், நீர்தானம், ஆடை தானம் அளித்து